Hello everyone, நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து யாருக்கு நல்லதோ கெட்டதோ அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்களுக்கு, அங்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கெட்ட விஷயமா முடிஞ்சிரும் போல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், யூஎஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பெண்கள் வந்து புதுசா ஒரு விஷயத்தை பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மூமெண்டாவே மாறிட்டு இருக்குது. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4B. அதாவது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ஆண்களோட ட்ரம்ப்பை எலெக்ட் பண்ணதுனால, ட்ரம்ப்புக்கு நிறைய பேர் ஆம்பளைங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால ட்ரம்ப்புக்கு ஓட் பண்ண ஒரு காரணத்துக்காக அமெரிக்கால இருக்கிற பெண்கள் வந்து இனிமே அங்க இருக்கிற ஆண்களோட டேட் பண்ண மாட்டோம், அதாவது வெளியே போக மாட்டோம், மேரேஜ் கல்யாணம் பண்ண மாட்டோம், உடலுறவு வச்சுக்க மாட்டோம், சோ நோ செக்ஸ், அண்ட் லாஸ்ட் வந்து குழந்தையே பெத்துக்க மாட்டோம் கல்யாணமா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகிட்டு வேர்ல்டு ஃபுல்லா என்னடா அமெரிக்கால அப்ப வந்து இனிமே குழந்தைங்களுக்குலாம் 4 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பாப்புலேஷன் என்ன ஆகும், ஆம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது. எத்தனையோ கண்ட்ரில வந்து நம்மளுக்கு பிடிச்ச தலைவர்கள் தோத்துருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. பட் இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம யாருமே எந்த கண்ட்ரிலயும் பார்த்தது இல்ல. லிட்டரலா அங்க இருக்கிற பொண்ணுங்களா இருந்துகிட்டு இங்க இருக்கிற ஆம்பளைங்கள நீ புருஷனா இருந்தா கூட உன் கூட இனிமே குழந்தை பெத்துக்க மாட்டேன்டா, உன்னை பார்க்க மாட்டேன்டா, உன் கூட பேச மாட்டேனாங்கிற அளவுக்கு வந்து பெண்கள் வந்து ட்ரம்பை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, அங்க வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து எவ்வளவு பெருசா ஆகிட்டு இருக்குது. 450% வந்து அதிகமா இதை வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது கூகுள் சர்ச் ரெக்கார்ட்ஸ் படி. சோ என்ன ஆரம்பிச்சிச்சு, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கிறதுக்கு ஃபிளாஷ்பேக் போட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா மட்டும் இல்ல, இதே விஷயம் வந்து சவுத் கொரியால வேற நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வருது. சோ என்னதான் இந்த 4Bங்கிற மூவ்மெண்ட், ஏன் வந்து பொண்ணுங்கலாம் பசங்க கூட இனிமே பேச மாட்டோம், பழக மாட்டோம், உடலுறவு வச்சுக்க மாட்டோம், குழந்தை பெத்துக்க மாட்டோம்னு பொண்டாட்டியா புருஷனை பார்த்து டிசைட் பண்றாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல் தான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. தட்டினீங்கனாலே எம்ஜி ஸ்குவாட் தான். எம்ஜி ஸ்குவாட்ல இருக்கிறதால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருந்தாலும் என்னால் டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் டெய்லி வந்து சிம்பிளாக சேர்த்துற முடியும் நியூஸை. ஓகேவா? புரியுற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே டன். இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சிம்பிளாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், யூஎஸை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுச்சு. ஒரு சைடு ட்ரம்ப்பும் இன்னொரு சைடு கமலா ஹாரிஸும். யூஎஸ் என்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, பயங்கர வல்லரசு எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் யூஎஸோட ஹிஸ்டரியிலேயே ஒரு விமன் பிரசிடென்ட் கூட வந்ததில்ல. நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து இந்த தடவை கமலா ஹாரிஸ் வந்துருவாங்கன்னு. அதான் இது என்ன சொல்ற, ட்ரம்ப் தான் எல்லாரும் பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நாடுகளுக்கு வெளியில, அதாவது இன்டர்நேஷனலா வந்து ட்ரம்ப் நிறைய பேருக்கு தெரியும், பேசிட்டு இருந்தாங்க. பட் லோக்கலா பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா ஹவுசஸா இருக்கட்டும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், பாப் ஸ்டார்ஸ் ஆஃப் ஹாலிவுட் இருப்பாங்கல்ல, எல்லாருமே வந்து கமலா ஹாரிஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்னு, ட்ரம்பை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ட்ரம்பை ஏன் வெறுக்கிறாங்கங்கிற கேள்வி இருக்கும். லாஸ்ட் டைம் ட்ரம்ப் இருந்தப்போ அவர் வந்து பெண்களை பத்தி பேசினதா இருக்கட்டும், அவர் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிற சில ரூல்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பெண்களை கீழே தள்ளுது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல வந்து ரொம்ப கவனிக்கப்பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த எல்ஜிபிடிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப காமனா இப்போ கேள்விப்பட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து பெண்களா மாறுறது பயாலஜிக்கலா, பெண் வந்து ஆணா மாறுறது பயாலஜிக்கலா. ஸோ இந்த விஷயங்களுக்குலாம் வந்து ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்களை செக் வைக்கிறாரு. எஸ்பெஷலி டீன்ஸ்குள்ள வந்து இந்த எல்ஜிபிடிலாம் வர்றதுலாம் நிறைய செக் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அண்ட் நிறைய டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ட்ரம்ப் வெறுப்பாளர்களாகவே மாறிட்டாங்க. அட் த சேம் டைம் கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு விமன் சென்ட்ரிக்காக யோசிப்பாங்க. கமலா ஹாரிஸோட மொத்த கேம்பெயினை எப்படி அவங்க பொசிஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ட்ரம்ப் வந்தாச்சுன்னா அமெரிக்காவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ட்ரம்ப் வரது வந்து நம்மள ரொம்ப பின்தங்கி பெண்கள் வந்து அடிமையாக்கிடுங்கிற அளவுக்கு தான் வந்து கமலா ஹாரிஸ் இந்த சைட் பிச் பண்ணிருந்தாங்க. டொனால்டு ட்ரம்ப் வந்து கமலா ஹாரிஸ் கிட்ட போச்சுன்னா நம்ம நாடு நாசமா போயிடும், நம்ம மறுபடியும் ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு 2 சைடும் அதை வச்சு தான் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. பண்ண பொலிட்டிக்ஸ்ல வந்து ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, கமலா ஹாரிஸ் தோத்துட்டாங்க. எப்படி ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அப்படி பிரேக் டவுன் பண்ணி பார்க்குறப்போ ட்ரம்ப்புக்கு வந்து நிறைய மென் வந்து ஓட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதாவது ஒரு ஊர்லயுமே வந்து ஒரே வீட்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா கூட மென் வந்து மோஸ்டா ட்ரம்ப்புக்கும், விமன் வந்து மோஸ்டா கமலா ஹாரிஸ்க்கும் ஓட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10% தான் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் இருக்கிற ஓட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த நேரோ கேப்ல தான் வந்து ஓவராலாக நீங்கள் எலக்ட்ரல் ஓட்ஸ், அதாவது மொத்தமாக மக்கள் ஓட் பண்ணதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு 1-2% முன்ன போகிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு எலெக்ஷன் வின் எடுத்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பெண்கள் வந்து என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாட்டை விட்டே நான் கிளம்புறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இனிமே எனக்கு ஒரு அபார்ஷனுக்கு வந்து எனக்கு பெர்மிஷன் இருக்குமான்னு தெரியல, எனக்கு தேவையான சேஃப்டி எனக்கு இங்கே இருக்குமான்னு தெரியல, செக்யூரிட்டி இருக்குமான்னு தெரியல, எனக்கு இப்போ ட்ரம்ப் வந்துட்டாருன்னா பெண்களே வந்து ஒரு மாதிரி அடிமையாயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டோனில் நிறைய பேர் டிக்டாக்லலாம் வீடியோ போட ஆரம்பிச்சு. அது இன்னும் டிக்டாக்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊரில் இருக்குது, நம்ம ஊரில் தான் பேண்டு, அது வேற கதை, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ டிக்டாக்லலாம் வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்ஷனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிக்டாக்ல ஒரு விஷயம் வைரல் ஆகுது. நம்ம ஏன் சவுத் கொரியா மாதிரி 4B டிசைட் பண்ணக்கூடாது,
இங்க நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மள பீட்ரே பண்ண ஆண்களுக்கு இதுதான் லெசன். ஏன்னா ஆண்களுக்கும் தெரியும் ட்ரம்ப் வந்தாச்சுன்னா பெண்களுக்கு பிரச்சனைன்னு. தெரிஞ்சே ஓட் போட்டுருக்காங்கன்னா, அப்போ நம்ம தண்டிக்க வேண்டியது இந்த ஆண்கள தான். இந்த ஆண்கள நம்ம தண்டிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம 4Bய கையில எடுப்போம். இந்த 4B மூவ்மெண்ட் வந்து சவுத் கொரியால ரொம்ப பெரிய மூவ்மெண்ட். நம்மளும் இத கையில எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வைரல் ஆக்குறாங்க. இப்போ இந்த 4B மூவ்மெண்ட்னா என்ன? இந்த 4B மூவ்மெண்ட் வந்து கொரியன் லாங்குவேஜ்ல பி அப்படின்னா வந்து நோ அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து 4Bங்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து 2016ஸ்ல வந்து 2016ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கொரியால ஓரளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்ல 4 ரூல்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நோ டேட்டிங் மென், அதாவது நோ டேட்டிங் பியானே, அப்படி பியானேனா பியானே, பிஹான், பிஸ்கேசு, அப்புறம் வந்து பிச்சுல்சான் அப்படின்னு கொரியன் லாங்குவேஜ் நான் சும்மா கண்டமானிக்கு சொல்றேன். கேபாப் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா காண்டாவாதீங்க. பட் எனிவே, ஸோ அங்க 4 பி நாங்க வந்து அங்க கொரியால இருக்கிற பெண்கள் வந்து 2016ல இருந்து நாங்க 4B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல ஆயிரக்கணக்கான பேர் ஆல்ரெடி மெம்பரா இருக்காங்க. இந்த 4Bங்கிற ஒரு மூவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் கூட வெளியே போக மாட்டோம், ஆண்களை கல்யாணம் பண்ண மாட்டோம், ஆண்கள் கூட உடலுறவு வச்சுக்க மாட்டோம், ஆண்கள் கூட குழந்தை பெற்றுக்க மாட்டோம். அப்ப ஆண்கள் கூட பண்ணலன்னா பெண்கள் கூட இதெல்லாம் பண்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பண்ணிப்போம். பெண்கள் கூட வாழ்ந்துப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்களை பேசிக்காக நாங்கள் தள்ளி வைக்கிறோங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து இந்த 4B மூவ்மெண்ட் வந்து மோஸ்ட்டாக சவுத் கொரியாவில் எடுக்கிறாங்க. இவங்க ஏன் இதை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற ரீசன்ஸ் இருக்குது. ட்ரம்ப் இங்கே ஜெயிச்சார், அவங்களுக்கு வேற ரீசன்ஸ் இருக்குது. 2016ல இதை எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவில் பயங்கரமான பே கேப் இருக்குது. 2016ல இருந்த ஒரு பிரச்சனை அது. ஸோ இன்னமும் இருந்துட்டு இருக்குது கொரியாவில். அதுக்கு எதிராக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரீசன்ஸ் வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலையை ஒரு ஆண் பண்றான், அதே ஆஃபீஸில் ஒரு வேலையை ஒரு பொண்ணு பண்றாங்க. 2 பேருக்கும் சம்பளம் ஒரே வேலை, ஒரே சம்பளம் தானே இருக்கணும். ஆனால் சவுத் கொரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30% பே கேப் இருக்குது. அதாவது பெண்களாக இருந்தாங்கன்னா சம்பளம் கம்மியாக கொடுக்குறது அதே வேலைக்குங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து சவுத் கொரியாவில் இருக்குது. ரெண்டாவது வந்து அன்ரியல் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். கொரியா வந்து உலகத்திலேயே அதிகமாக மேக்கப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரீஸ்ல முக்கியமான கண்ட்ரி. பெண்கள் வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு சின்ன பிம்பிள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹை பியூட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குது. வேலைக்கு எடுக்கிற சிவில வந்து கண்டிப்பா போட்டோ வைக்க சொல்லுவாங்களா, ஏன்னா பாக்குறதுக்கு நல்லா இருந்தாங்கன்னா தான் நிறைய இடத்துல வேலைக்கு எடுப்பாங்களா சவுத் கொரியால. இது ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பேசியிருக்கோம். ஸோ பெண்கள் வந்து அப்போ என் முகம் எப்படி இருக்குங்கிறத வச்சு வேலைக்கு எடுக்கிறீங்க, ஆண்களுக்கு இப்படி ரூல்ஸ் இருக்கா? கிடையாது. அப்போ பெண்களுக்கு மட்டும் இப்படி ரூல்ஸ் வைக்கிறீங்கிறது உங்களுக்கு ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டான ஹெல்த், அதாவது பர்ஃபெக்டான ஹெல்த் கிடையாது, பர்ஃபெக்டான பிசிக்கலா. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆர் கிளாஸ் ஷேப் வேணும், அதாவது இடுப்பு வந்து இவ்வளோ பெருசு இருக்கணும், செஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்கணும், அந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் எல்லாம் வந்து பெண்களுக்குன்னு வைக்கப்பட்டு இருக்குது. ஆண்களுக்குன்னு அப்படி எதுவும் கிடையாது. இப்படி பெண்கள் இருக்கிறதுனால இன்னொரு ஒரு பொண்ணா பார்க்க போறா, இல்லை அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க போறா, ஒன்றும் இல்லை, இன்னொரு பையன் வந்து அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ணுவான்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்ரியலாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆண்கள் வந்து பெண்கள் மேலே திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளாக பேசிட்டு இருந்த ஒரு சம்பவம். அதில் ஒரு சம்பவம் பயங்கரமாக டிக்கிள், நிறைய சம்பவங்கள் பயங்கரமாக 2016ல் வெடிச்சிச்சு. அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டான். அந்த பொண்ணு வந்து தன்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பெண்களை பயங்கரமா போர்க்குரல் எடுக்க வச்சுச்சு. என்ன அவனை பிடிக்கலங்கிறதுக்காக நீ கொல்லுவே, ஆல்ரெடி எங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கிடைக்கிறது கிடையாது, நான் எங்களை ஃபிசிக்கலாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே வைக்கிறதுக்கு இங்கே உலகமே செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பெண்கள் வளர்றது வாழ்றது எல்லாமே ஆண்களை நோக்கி இருக்குது. ஸோ அதனால நாங்கள் ஆண்களை கம்ப்ளீட்டாக நாங்கள் தள்ளி வைக்கிறோம். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன், நாங்கள் ஆண்கள் கிட்டேருந்து தள்ளி இருக்க போகிறோம், எங்களுக்குங்கிற சுதந்திரத்தை நாங்களே தேடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வேற ரீசனுக்காக ஆரம்பிச்ச இந்த ஒரு 4Bங்கிற மூவ்மெண்ட்ல தான் நாங்கள் இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. எனக்கு நானும் ஒரே சொசைட்டியில் இருக்கேன், நீனும் ஒரே சொசைட்டியில் இருக்க, உனக்கு சம்பளம் அதிகம், உனக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது, பியூட்டி ஸ்டாண்டர்ட்லாம் நீ எப்படினாலும் இருந்துக்கலாம், நானாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், என் உடம்புக்கு அது நல்லது இல்லைனாலும் ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னை போட்டு போட்டு திணிச்சு வச்சுட்டு இருக்கேன். எப்போவுமே மேக்கப் போட்டிருக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குனே நான் ட்ரெஸ் பண்ணும், இது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு எனக்கு ஆனே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4B மூவ்மெண்ட் வந்து அப்போ 2016ல வந்து அங்கே வர ஆரம்பிக்குது. அது இன்ஃபேக்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப்பிங் த கார்செட் அப்படின்னாங்க. கார்செட்டுங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஷேப்பாக இருக்கணுங்கிறதுக்கு போடக்கூடிய ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ். நீங்கள் பழைய இங்கிலீஷ்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் வந்து பெண்கள் செஸ்ட் மேலெல்லாம் அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒல்லியாக இருக்கும், அது அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இழுத்து எல்லாத்தையும் டைட்டாக வச்சுக்கும். ஸோ எஸ்கேப்பிங் த கார்செட்டுங்கிறது வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பழைய மென்டாலிட்டியை தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து லேட்டராக 4Bயா மாறிச்சு. அப்போ இந்த 4B ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் லிவிங் அவே ஃப்ரம் மென். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. நோ டேட்டிங், நோ மேரேஜ், நோ ஃப்ளர்ட்டிங். எந்த ஆண்களோடையும் எந்த என்கேஜ்மெண்ட்டும் இருந்திருக்காது. மேக்கப் போட மாட்டாங்க. நான் ஏன் மேக்கப் போடணும், உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் போட மாட்டேன், இதான் என் மூஞ்சி, நான் இப்படி தான் இருக்க போகிறேங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஈவெண்ட்ஸை கூட கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திருமணங்கள்லேருந்து, குழந்தை பெற்றுக்கிறதுலேருந்து, காது குத்துலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து ஆண்களை வசதியாகவும் பெண்களை கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் ஃபேமிலி ஈவெண்ட்ஸை, சொந்த ஃபேமிலி ஈவெண்ட்ஸை அட்டன்
பண்ண மாட்டோங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ட்ரெஸ் வந்து நீ சொல்ற மாதிரி கவுனு, நீ சொல்ற மாதிரி சுடிதாரு, நீ சொல்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நாங்க போட மாட்டோம். நாங்க யூனிசெக்ஸ் ட்ரெஸ் மட்டும் தான் போடுவோம். லைக் ஹூடி, பேண்ட்ஸ். ஆண்களும் பெண்களும் ஈக்குவல்னு பார்க்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். அதாவது ஆணும் போட்டுக்கலாம், பெண்ணும் போட்டுக்கலாங்கிற ட்ரெஸ் இருக்கும்ல. அந்த ட்ரெஸ் மட்டும் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. முடிய வந்து வெட்டுற சில கேசஸ் கூட வெட்டுறதில்ல. கம்ப்ளீட்டா மொட்டை அடிக்கிற கேசஸ் கூட இருக்குது. பெண்கள்னாலே அழகான முடி இருக்கணும்னு இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்கு. அந்த முடிய எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிய மொட்டை அடிச்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க. பேங்க் வந்து நான் தனியா எனக்குன்னு ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கிறேன். அப்பாவோட மெர்ஜ்ட் அக்கவுண்ட், தம்பியோட மெர்ஜ்ட் அக்கவுண்ட், இல்ல புருஷனோட மெர்ஜ்ட் அக்கவுண்ட். இத ஏதாவது ஒரு பையன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்பா வந்து மெர்ஜ்ட் அக்கவுண்ட் யார் கூடயாவது வச்சிருப்பாங்களா? மாட்டாங்க. அண்ணன் வச்சிருப்பானா? மாட்டான். அப்ப ஏன் ஒரு பொண்ணு மட்டும் வைக்கணும்? இண்டிபெண்டன்ட்டா நான் ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க கரியர் அண்ட் பர்சனல் குரோத்த கான்சென்ட்ரேட் பண்றோம். சொந்த பேஷனை நோக்கி ஓடுறோம். அடுத்தவன் என்ன சொல்றாங்கிறத கேட்கறத தாண்டி என்னோட பிசிக்கல் ஹெல்த்துக்கு என் உடம்பு எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துக்க ஆரம்பிக்கிறேன். அல்டர்னேட்டிவா ஃபேமிலி மாடல்ஸ் நான் பெண்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ கத்துக்கிறேன். எப்பவுமே ஒரு ஆணை நம்பி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விமனோட ரைட்ஸுக்கு நான் அட்வொகேட் பண்ண போறேன். இன்னும் நிறைய பெண்களை முன்னேற்றதுக்கு என் காசை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய கோல்ஸ் வச்சு அவங்க 4B மூவ்மெண்ட் வந்து புரியால ஆரம்பிச்சாங்க. இது எக்ஸ்ட்ரீமா சில கேசஸ்ல போய் ஆண்கள் வந்து மோசமானவங்கன்னு சொல்லிட்டு ஆண்களை அடிக்கிற இஷ்யூஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. பயமுறுத்துறது, போய் உண்மையிலே தாக்குறது, இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து ஜெயிலுக்கு போன பெண்களும் இருக்காங்க. பட் இதுதான் 4Bயோட பேக்ட்ராப். இது சவுத் கொரியால நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அமெரிக்கால இருக்கிற பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, சவுத் கொரியால வந்து எப்படி ஆண்கள் வந்து பெண்களை ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்களோ, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மொத்த சொசைட்டியாவே அதான் சவுத் கொரியால நடந்துட்டு இருக்கோ, அமெரிக்கால ஒரு எலெக்ஷன்ல தான் நடந்திருக்குது. எல்லாருக்குமே தெரியும் கமலா ஹாரிஸ் வந்து வர்றத பெண்கள் விரும்புறாங்கன்னு. ஆனா எல்லா ஆண்களும் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்போ நாங்க ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்க போறோம். அதுதான் இந்த 4B. இதனால அமெரிக்கால ஓட் பண்ண ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட நாங்க பேச மாட்டோம், பழக மாட்டோம், அவங்களோட உடலுறவு வச்சுக்க மாட்டோம், அவங்களோட வெளியே போக மாட்டோம், அவங்க கூட குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனாக அங்கே இருக்கிற பெண்கள் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இதை ஒரு 4B ஐம் ஜாயினிங் 4B அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட ரொம்ப ஃபேமஸாக டிக்டாக்லையும் வைரல் பண்ணிருக்காங்க. யூடியூப் ஷார்ட்ஸில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து 4B மூவ்மெண்ட். இதில் வந்து நான் என் முடியை வெட்டிடுவேன் அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயங்கள், நான் கூடவே வாழ மாட்டேங்கிறது வரைக்கும் இந்த 4B மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் இது சும்மா அங்கே கொஞ்ச நாளைக்கு டிக்டாக் ட்ரெண்டாக இருக்கும், அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு சொல்றதும் இருக்குது. இல்லை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. பட் இதுதான் இந்த 4B மூவ்மெண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து சவுத் கொரியாவிலேருந்து US போன மாதிரி நாளைக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்தியாவுக்கு இது வந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ஒரு மூவ்மெண்ட்டில் வந்து நீங்கள் இட் இஸ் ஃபேர் அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தப்பு, இந்த மூவ்மெண்ட் வந்து மோசமான மூவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று, இந்தியாவில் இது ஒர்க் அவுட் ஆகுமா? ரெண்டாவது, இந்த மூவ்மெண்ட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஐ ஆம் வெயிட்டிங் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெசேஜஸ்க்கு வந்து ஐ வில் கீப் லுக்கிங் அட் அண்ட் உங்களோட சஜஷன்ஸை நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ண பார்க்குறேன். அண்ட் MG ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. அப்போ தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் MGs. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் USல இருக்காங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி மச்சான் பத்திரமா இருந்துக்கோ அப்படிங்கிறத சொல்லுங்கள்.